வானிலை துறையின் வேலைவாய்ப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல முதன் பெண் தலைவராக பொறுப்பேற்ற அமுதா நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். 150 ஆண்டுகால பாரம்பரியமிக்க வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? மிகவும் மகிழ்ச்சியா தான் இருக்குமா. நான் இந்த துறையில வேலை பார்க்கும் பல 100 பெண்களின் பிரதிநிதியா என்ன பாக்குறேன். பொதுவாகவே வந்துட்டு இன்ஜினியரிங் MBBS அப்படின்னா வந்துட்டு மக்களுடைய ஒரு பார்வை அப்படின்னு இருக்கும். வானிலை சம்பந்தமா படிச்சிருக்கீங்க. எப்படி இந்த படிப்பதற்கான காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? படிச்சது இயற்பியல், முதுகலை, இளநிலை மற்றும் முதுகலை இயற்பியல் படித்தேன். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு தான் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் முதல்ல எழுதி என்ட்ரி லெவல்ல இந்த துறையில சேர்ந்தேன். தொடர்ந்து விண்வெளியில வந்துட்டு தற்போது பெண்கள் வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வானிலையில வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. இதை வந்து எப்படி பாக்குறீங்க மேம்? அதாவது இதற்கான விழிப்புணர்வு, நம்ம இந்த துறையில வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, விழிப்புணர்வு கொஞ்சம் குறைச்சலா இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. வெப்சைட்ஸ்ல அந்த நோட்டிபிகேஷன் வரும் இந்த துறையில நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறத குறித்து. அது மக்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற இயற்பியல் படிச்ச, மேக்ஸ் படிச்ச, அப்புறம் என்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்ச என்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து அந்த எக்ஸாம்ஸை எழுதி குவாலிஃபை ஆனாங்கன்னா இந்த துறையில வரலாம். ரேடார்கள் வந்துட்டு மழை அந்த வெயில் காலங்கள்ல புயல்களை வந்துட்டு கண்காணிக்கிறதுக்கான ரேடார்கள் எல்லாமே நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கா? ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட்ல நம்மகிட்ட இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ரேடார் இருக்கு. ஒரு எக்ஸ் பேண்டும் ஒரு எஸ் பேண்டும் இருக்கு. எஸ் பேண்ட் ரேடார் வந்து புயல்களை ட்ராக் பண்ற ஒரு ரேடார். அப்புறம் காரைக்கால்ல இருக்கு தமிழ்நாட்டில், அப்புறம் ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கு கேரளால, அப்புறம் கொச்சியில இருக்கு. ஒரு கேப் ஏரியான்னு நம்ம வெஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தோம்னா அந்த மேங்களூர் ஏரியால ஒரு கேப் ஏரியா இருந்தது. அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்து இப்போ இன்ஸ்டலேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. நடப்பாண்டு வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா கோடைக்காலம் தொடங்க இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. ஸோ வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கும்? மார்ச் மாசத்தை பொறுத்தவரையும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் இயல்பை ஒட்டியே இருக்கும். சில நாட்கள் வந்து மே மாசத்துல 40 டிகிரியை தொடலாம். பட் அது இப்பவே நம்ம சொல்ல முடியாது. ஸோ பெண்களுக்கு நீங்க இந்த நேரத்துல என்ன சொல்ல பாக்குறீங்க? கடின உழைப்பு வேணும், மனம் தளரக்கூடாது.